இருக்கக்கூடிய பக்தர்கள் அருள் என்ற பூமி மீதில் அலை என்ற ஊரு உண்டு, கடல் என்ற பூமி மீதில் அலை என்ற ஊரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி சுவாமி கடல் என்ற பூமி மீதில் அலை என்ற ஊரு உண்டு, கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி சாமி காற்றென்ற மூவாசை மாறுதல் சூழலிலே காற்றென்ற மூவாசை மாறுதல் சூழலிலே கட்டுண்டு நீத்தானே தாயே சாமி உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாத இரவும் பகலா இரவும் பகலுமா உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாத இரவும் பகலா இரவும் பகலுமா சாமி உண்டுண்டு உறங்குவதை கண்டது இல்லாமல் உண்டுண்டு உறங்குவதை கண்டது இல்லாமல் ஒரு வயன் அடைந்தேன் இல்லையே ஒரு பயன் அடைந்தேன் இல்லை சாமி தடமென்ற மிடிகரையில் வந்த பாசங்கள் என்றும் தாழ்வடம் பின்னலிட்டு பின்னலிட்டு தாயென்றும் சே என்றும் நீ என்றும் நான் என்றும் தாயென்றும் சே என்றும் நீ என்றும் நான் என்றும் தமையனை எது வண்ணமோயே தமையனே சாமி இடை நின்றும் கடை நின்றும் ஏனென்றும் கேளாமல் இருப்பதோ அழகாகுமா அழகாகுமாங்கே ஈசன சிவகாமி நேசனை என்னை ஆளுங்க ஈசன சிவகாமி நேசனை என்னை ஆளுங்க தில்லைவாழ் நடராஜரே நேசன எனைகின்ற குமர குருபரனே வெற்றி வேலாயே கொண்டறிந்தேன் மால்மரே காவுகோ சூரன் சண்டை முடித்தோனே ஆதி சுப்பிரமணிய வேல்முறை காவை காண குரவல்லி மணவாளாயே கந்தவடி வேல்முறை காவுகோ அரக்கர் சேனை அறுத்தோனே அறுத்தோனே ஆறு சடை வேல்முறை காயே மால் மருகா வேல்முறை மால் மருகா வேல்முறை ஆதி மாயனோட மருமகனே ஆதி மாயனோட
சாமி அமரகுரு சர்க்குரு அஞ்சனா தேவி அனுமந்தனே அருள் புரி செண்பகா வள்ளியம்மாள் சிறையறுத்த வால்மகிலே சிறுமிக்கு நீ அருள் புரி ஆதியில வேதனாதாயே அருள் அம்பலத்தில் ஆடுமை ஜோதியில மாலையற்கு தோண்டாமல் நின்ற மாலை அடிமுடியும் தேடிக்கானால் அம்பல வானரோட சீர்வாதத்தை நான் நல்லருவை நாணலாக்கி நந்திகளை குடமாக்கி அங்க நெல்லையத்தில் ராமர் வானோ இருகையில வீசுகோலாய் அம்மா உந்தன் சொல்லை நாங்கள் பாடு ஐயா உந்தன் சொல்லை நாங்கள் பாடு எனக்கு துணை இருப்பாய் ஹரே ராமா ஹரே ராமா கலைமகளே மலைமகளே மலையரசன் திருமகளே பார்வதியாள் அம்பிகையாள் இந்த பாலகிக்கு அருள் புரிவாள் சக்தி வளம் இருக்கும் வனக்கிளியாள் வந்தியன கருள் புரிவாள் இடம் இருக்கும் ஈஸ்வரியாள் சக்தி எனக்கருள வருவாய் அம்மா நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து நாவு தடுமாடும் வேலை தண்ணில் என் நாவுதடு மாறிடாமல் தாயே நற்குரலோ மங்கிடாமல் என் நெஞ்சதுவோ முளைந்திடாமல் நினைவுதடு மாறிடாமல் என் நெஞ்சிலையோ நாவிலையோ நின்று விளையாட வேண்டும் தாயே ஏழைக்கு மனமிறங்கி இசை கருள வருவாய் அம்மா ஐந்தெழுத்தை ஒரு எழுத்தாயே அருள் புரிய வேண்டுமா அம்மா தாயே எட்டெழுத்தை ஒரு எழுத்தாயே இசை மகளே கலை மகளே இசை மகளே கலை மகளே சக்தி எனக்கருள வருவாய் அம்மாயே தாயே எனக்கருள சுவாமி அரக்கர்களை கருவரித்தங்க அரக்கர்களை கருவரித்தங்க ஹரி ராம ரகுராமாங்க அன்னை சீதா அனவாளாக அடியாளுக்கு அருள் புரிவார் சீதையோட அனவாளாக ஸ்ரீராம சந்திரருக்கு சிறுமிக்கு நீ அருள் புரிவார் கோசலையால் திருமகனுக்கு கோதண்டனே ரகுராமாக கோதண்டனே ரகுராமாக குழந்தைக்கு அருள் புரிவாரே சாமி அம்பிகைய பேச்சியா அம்பிகைய பேச்சியா பேராண்ட ஈஸ்வரியால் புத்திரிக்கு வரமருள் வரு பிரம்மபீடம் பிறந்தவளிங்கே சக்தி கொண்ட பேச்சியா பாலகிக்கு அருள் புரிவாரு கருமேனி சாஸ்தாவிங்கே கதைக்கு வந்து அருள் புரிவாரு வெண்ணியுடைய சாஸ்தாவிங்கே வீச்சிருக்க வேண்டுமையாக அரசி மகன் தவசிநாதன் சிவன் அணைந்த பெருமாளிங்கே சிறுமிக்கு நீ வரமருள் வாரு அம்பிகையே முப்புடாதீங்க முக்கணியே முப்புடாதீங்க முன்னால் வந்து அருள் புரிவாரு அனஞ்சியம் அம்பிகையால் அடியாளுக்கு அருள் புரிவாள் வெயிலு முத்தாள் அம்பிகையால் வீற்றிருக்க வேண்டும் தாயே பேச்சு பெற்ற திருமகனுக்கு பேரு பெற்ற மாயாண்டிக்கு பேரு பெற்ற மாயாண்டிக்கு மதலைக்கு அருள் புரிவாரே
ஐயாங்கே திருவிளக்கில் பிறந்த பிறந்த பாலன்னு செஞ்சுடல மாயாண்டிங்கே சுக்காம்பர சுடல ஐயாங்கே சிறுமிக்கு நீ அருள் புரிவாரு கருத்த பாண்டி மாயாண்டிங்கே கதைக்கு வந்து அருள் புரிவாரு சீவள பெரி சுடலையாண்டிங்கே சிறுமிக்கு நீ அருள் புரிவாரு பலவேச காரசுவாமிங்கே பலவேச காரசுவாமிங்கே பாடகி அருள் புரிவாரு பாடகிக்கு ஐயா சுக்காம்பர சுடல ஐயா சுடலையாகே கருத்த பாண்டி மாயாண்டி மாயாங்காண்டிங்கே சீவள பேரி சுடல ஐயா சுடலையாங்கே நான் உன்னுடைய புகழை பாட புகழை பாடு ஐயா புகழை பாடு உள் மனமதிலே அருள் புரிவார் அருள் புரிவாரு உள் மனமதிலே அருள் புரிவார் அருள் புரிவாரு சுவாமி ஆதிவெள்ளி கைலாசே கைலாசிலே ஆதிவெள்ளி கைலையே ஆணிவண்ணாள் முடிகுளே முடிகுலேங்க அங்கே யாரெல்லாம் கொலுவிரு கொலுவிருந்தாருங்க அங்கே அரணோடு பார்வதியால் அன்புடனே கொலுவிரு கொலுவிருந்தாள் அங்கே இந்திரலோகம் தன்னதிலே இந்திரராசந்திர சந்திராராயகே சூரியரும் கொலுவிரு கொலுவிருந்தாருங்க அங்க பிரம்மலோகம் தன்னதிலே பிரம்மாவோடு சரஸ்வதியால் பிரம்மாவோடு சரஸ்வதியால் அங்க பிரியமுடன் கொலுவிருந்தார் கொலுவிருந்தாரு முப்பத்தி முற்கோடி தேவர்கள் தேவர்களாக 48,000 கோடி ரிஷிமார்களும் கொலுவிரு கொலுவிருந்தாருங்க அகத்திசராம் புலத்தி சாரு அழகு கலைக்கோட்டு மாமுனி மாமுனியாரு அமரதேவர் முனிவர் முனிவரோடு அங்கே அட்டதிக்கு பாலரல் நாயகே ஆகாயத்தில் சூரிய சூரியர் தாயகே அன்பு குளிர் சந்திர சந்திரனாரு ஆகாய வாணியோடு ஆகாய வாணியோடு அன்னை கங்காதேவி கொலுவிருந்தாள் கொலுவிருந்தாள் அன்னை கங்காதேவி அப்படி கொலுவிருக்கும் நாளையிலே நாளையிலே அங்க கைலாச வாசலிலே வாசலிலே கடவுளான பகவானே பகவானுக்கு தெய்வலோக ரம்பையல் எல்லாரும் திருநடனம் ஆடுவார் ஆடுவார்கள் ரம்பையவ வருவார் நடனமது ஆடுவார் ஊர்வசியாய் வருவார் வருவாளே உல்லாசமாய் பாடுவார் பாடுவாளே மேனகைய வருவார் வருவாளே மிருதங்கமும் போடுவார் பாடுவாளே சரஸ்வதியும் வருவாளே சரஸ்வதியும் வருவாளே அம்மா சங்கீதமும் பாடுவாளே பாடுவாளே அன்னை சங்கீதங்கள் அப்படி
ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆதி கைலாசத்தில் குழுவிருக்க யானை தோல் ஓர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு உமா மகேஸ்வரியோடு உடையவன் பகவான் கையிலே குழுவிருந்து வருகின்றார். அப்படி குழுவிருந்து வரக்கூடிய ஈசனாகிய சிவபெருமாள் 14 உலகத்தை படைத்தார். என்ன உலகங்கள்லாம்? இந்திரலோகம், மந்திரலோகம், வைகுந்த லோகம், வாயு லோகம், சக்தி லோகம், சிவலோகம், தனலோகம், பூலோகம். இப்படி 14 உலகங்களை படைத்து 224 புவனங்களை படைத்தார். 7 சப்தாசாரங்கள் ஆகப்பட்ட கடல்களையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியையும் ஆண்டவன் படைத்து அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமாள் 224 புவனங்களை படைத்து 7 சப்தாசாரங்கள் ஆகப்பட்ட கடல்களையும் படைத்தார். கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியையும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு உடைய மானிட மனுக்களை சிவன் படைத்தார். யார் யாருக்கெல்லாம் எத்தனை அறிவு? கல்லுக்கு ஓர் அறிவு, புல்லுக்கு ஈரறிவு, மண்ணுக்கு மூவறிவு, மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் 4 அறிவு, 4 கால் கொண்ட மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு, மானிட மனுக்களாகிய நாமளுக்கு மட்டும்தான் 6 அறிவு. அப்படி 6 அறிவை கொடுத்து மூவாசையை படைத்திருக்கின்றார். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. அறிவு 6, ஆசை 3. அது மட்டுமல்லாமல் நமக்கு எஞ்சான் உடம்பை கொடுத்து அதில் ஒரு ஜான் கும்பியை பகவான் படைத்திருக்கின்றார். அதாவது அவங்க கையால அவங்க உடம்ப அளந்து பார்த்தோம்னு வைங்க, 8 ஜானுதான் இருக்கும். அந்த 8 ஜான் உடம்புக்கும் ஒரு ஜான் கும்பியை தான் பகவான் படைத்திருக்கின்றார். அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமாள் படைத்த மனுக்களுக்கு அனுதினமும் படி இழக்க வேண்டுமே என்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் அகில உலகங்கள் எல்லாம் எப்படி படி இழக்க வருகின்றார் தெரியுமா? எப்படி அம்மா? படைத்தார் சிவன் உலகமெல்லாம் படைத்தார் சிவன் உலகமெல்லாம் பாரேழு புவனமெல்லாம் எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்களையும் ஈஸ்வரனார் படைத்த அந்த மனுக்களுக்கு அவர் படி இழக்க வேண்டும் என்று ஆண்டவன் தான் சிவபெருமாள் ஆதிசக்தி இடமதிலே அளக்கும்படி வாங்குவார். அவர் நாளி நல்ல தினை எடுத்து நாடி எங்கும் படி அளந்தார். உரிய நல்ல தினை எடுத்து உலகமெல்லாம் படி அளந்தார். அவர் ஆளாக்கு தினை எடுத்து அகிலமெல்லாம் படி அளந்தார். அவ மரக்கானல்ல தினை எடுத்து மாநிலமும் படி அளந்தார். அவர் மாநிலமும் படி அளந்தார். அப்படி படி அளந்த நல்ல பகவானோ கைலாசம் ஈசன் வார போது கண்ணன் தங்கை பார்வதியால் பகவான் எப்போ வருவார் என்று எதிர்
எதிர்பார்த்து இருப்பாளே அவ எதிர்பார்த்து இருக்கும் போது ஈசனான சிவபெருமான் அகில இந்த உலகமெல்லாமே அவர் படியளந்து தான் முடித்து அங்க கைலாசம் வாராரே கைலாசம் வாரபோது கண்ணன் தங்கை பார்வதியால் அவ பகவான் எப்போ வருவார் என்று அங்க எதிர்பார்த்து இருப்பாளே ஆதிசக்தியான பார்வதா தேவியானவள் ஆண்டவன் ஆளாக்கு திணை எடுத்து அகிலமெல்லாம் படியளந்து உரிய திணை எடுத்து உலகங்கள் எங்கும் படியளந்து தான் முடித்து பகவான் எங்க வராரு நேரா கைலாசம் வராரு அப்படி கைலாசம் வருகின்ற வேளையில் கண்ணன் தங்கையான பார்வதி பகவான் எப்ப வருவாருன்னு வாசல்ல இருந்து எதிர்பார்த்து இருக்கா காத்து கொண்டிருப்பா அப்படி எதிர்பார்த்து இருக்கின்ற வேளையில் சுவாமி அங்கே ஆண்டவன் தான் பகவான் அவர் கைலாசம் வாராரே கைலாசம் வாரபோது அங்க கண்ணன் தங்கை பார்வதியால் அவ தங்க நல்ல தாம்பூலத்தில் அதில் பகவானை நிக்க சொல்லி அவ பாரிஜாத மலரெடுத்து கெண்டியில ஜலமெடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடிப்பாளே சக்தி பணிவடைகள் செய்வாளே அங்கபடி அளந்த பகவானுக்கு பால் வளங்கள் கொடுப்பாளே இறையளந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுப்பாளே அப்படி களைப்பாரி நல்ல இளைப்பாரே கையில கொலுவிருந்தாரு கையில கொலுவிருந்தாரு இருவேர்களும் கையிலே கொலுவிருந்து வருகின்றார் படியளந்த பகவானுக்கு பார்வதி பாத பூஜை முடித்தார் இறையளந்த ஈசனுக்கு சக்தி இளைப்பாரி கொடுக்க அப்படி களைப்பாரி இளைப்பாரி இருவேர்களும் கொலுவிருக்க ஆண்டவனாகிய சிவபெருமாள் மறுநாள் தினத்திலே படியளக்க பயணமானார் பகவானுடைய வேலை என்ன அனுதினமும் காலையிலும் மாலையிலும் படியளக்குது படியளந்து முடித்து கைலாசம் வருவது கைலாசம் வரக்கூடிய பகவானுக்கு பார்வதி பாத பூஜை முடிப்பது இதுதான் அன்றாடம் கடமையாகவே இருந்தது அப்ப பகவான் படியளந்து கைலாசம் வரும்போது பார்வதி கைலாசத்துல பாத பூஜை முடிக்க ஆனா இந்த பூலோகத்துல கட்டின கணவனுக்கு யாரு பாத பூஜை முடிக்க அப்படியா சாப்பாடு ஏன் வச்சு தர மாட்டா சாப்பாடு எதுக்கு வச்சு கொடுக்க மாட்டா பொம்பளையில் அப்படியா பொம்பளைலாம் நல்லா தான் இருக்கும் நீங்க வரத்து அப்படி அந்த காலத்துல ஆனா அப்புறம் அந்த ஆம்பளை அதிகாலையில 5 மணிக்கு எந்திரிச்சு நல்ல செங்கோட்டை மம்பட்டி நல்ல பெருசா இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த செங்கோட்டை மம்பட்டியை தோல்ல போட்டு வயக்காட்டுக்கு போனாருன்னா ஒரு கோட்டை விதப்பாட்டுக்கு ஒத்தையிலே நின்று வரப்ப வெட்டு வரான் பேயாமலை பெருமலையிலையும் ஒரு கோட்டை விதப்பாட்டுக்கு ஒத்தையிலே நின்று வரப்ப வெட்டியிருக்காரு அப்பேற்பட்ட வீர சமத்த விக்ரமாதித்தனுக்கு சம்பளம் எவ்வளவு 1.25 ரூபா ஆமா அதுவும் அந்த ஓட்ட துட்டு அந்த 1.25 ரூபாயை வாங்கி கொண்டு கட்டின மனைவி கையில கொடுத்தாருன்னு வைங்க அந்த அம்மா என்ன செய்வா தன் கணவன் வேலைக்கு போயிட்டு எப்போ வருவாருன்னு வாசல்ல எதிர்பார்த்து இருந்து கணவன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரங்குள்ளையும் இந்த அம்மா சோறு கறியெல்லாம் பொங்கி வச்சு வெந்நியெல்லாம் போட்டு ஐயா இப்போதான் வாரியலோ அழுத்து உட்காராதீங்க பின்னாடி வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிச்சுட்டு வாங்க சாப்பிடுவோம்னு கூப்பிடுவாளாம் அந்த காலத்தில் அப்படி அன்போடு உபசரிச்சிருக்கா கணவரும் அப்படி மனைவிக்கு பயந்து கணவன் மனைவிக்கு மரியாதை கொடுப்பதும் மனைவி கணவனுக்கு மரியாதை கொடுப்பதும் அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படியா?
வீட்டை விட்டு வெளியில கிளம்பி வரும்போது நல்ல வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையும் போட்டு நெத்தி நிறைய பட்டையும் அடிச்சு வரும்போது மாப்பிள்ளையா வாரிய, திரும்பி போகும்போது எப்படி போறிய? இங்க சம்பளத்தை கையில வாங்கின உடனே நேரா பைக்கு எங்க போய் நிக்கி, பச்சை போடு எங்க போட்டிருக்கோ அங்க போய் நிக்கி. அப்ப ஏன் இங்க நிக்கன்னு கேட்டா பெட்ரோல் போடணுமா, வண்டிக்கா அவருக்கான்னு தெரியல, 2 பேத்துக்கும் போடணுமா. அப்ப இங்க வாங்குற சம்பளத்துல பாதியை கொண்டு போய் அங்க உண்டியல்ல போட்டுட்டு தான் நீங்க வீட்டுக்கே போறிய. போகும்போது சும்மாவா போறிய? இடுப்புல கட்டியிருக்க வேட்டி தலைக்கு தலப்பாவா வருது, தோல்ல போட்டிருக்க துண்டு எங்க இருக்கு, கையில சுத்திக்கிட்டு 8 அடி இருக்க ரோட்டை 16 அடியை அளந்துக்கிட்டு போனா வீட்டில் இருக்க மனைவி பாத பூஜையா முடிப்பா? நீ அங்க வாரன்னு தெரிஞ்சாலே நல்ல சாணிய கரைச்சு வாசல்ல வச்சிருப்பல்ல. எதுக்கு? முத்தம் தொளிக்கவா? இல்ல, போற மனுஷன் போவையில மாப்பிள்ளையா போனாரு, வரும்போது பேதியில போவான், எப்படி வாரான் பாத்தியா, இன்னைக்கு வரட்டாவன் அப்படின்னு சாணியை கரைச்சி தலையில ஊத்ததுக்கு ரெடியா வச்சிருப்பா. அப்ப இந்த காலத்துல நீங்க நடக்கதும் அப்படிதான், பெண்கள் அப்படி இருக்கதும் அப்படித்தான். நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா நாங்களும் ஒழுங்கா இருப்போம். அதே போன்ற ஆதி கைலாசத்தில் ஆண்டவனாகிய சிவபெருமாளுக்கு பார்வதி பாத பூஜை முடித்து பணிவடைகள் செய்து சக்தியும் சிவனுமாக கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருந்து வரக்கூடிய வேளையில் ஆண்டவனாகிய சிவபெருமாள் மறுநாள் பொழுததிலே ஆதி சக்தியினிடத்தில் அளக்கும்படியை வாங்கி கொண்டு 7 உலகமெல்லாம் படியளக்க பயணமாகின்றார். அப்ப பார்த்தால் பார்வதி, ஆண்டவா பரமேஸ்வரா, 7 உலகமெல்லாம் நீங்கள் படியளக்க போகும்போது இந்த பார்வதி கைலாசத்தில் நான் தனியாக தானே இருக்கேன், அதனால் நான் தனியாக இருக்க மாட்டேன் ஆண்டவா என்று பார்வதி என்ன சொல்கின்றாள் தெரியுமா? சுவாமி ஆண்டவனே பகவான், ஆண்டவனே பகவான், ஆதிசக்தி அகில இந்த உலகமெல்லாம் படியளக்க போகும்போது பகவானோட படியளப்பை பார்வதியால் பார்க்கணுமே, கடவுளோட படியளப்பை கண்ணன் தங்கை பார்க்கணுமே, சிவனாரோட படியளப்பை சிவனாரோட படியளப்பை சக்தி நானோ பார்க்கணுமே. அங்கே பார்வதியும் சொன்ன போது பார்த்தாரு சிவபெருமான், ஏடியம்மா பார்வதியே 7 உலகமெல்லாம் இறையளக்க போகும்போது ஈஸ்வரி நீ வந்தையானால் இளஞ்சல் வந்து 7 உலகமெல்லாம் படியளக்க போகும்போது பார்வதி நீ வந்தையானால் பார்வதி நீ வந்தையானால் பழிமோசம் வந்து சேரும். படியளக்க போகும்போது இந்த பார்வதி நீ வந்தையானால் எனக்கு பழிமோசம் வந்து சேரும். நான் இறையளக்க போகும்போது ஈஸ்வரி நீ வந்தையானால் எனக்கு இடைஞ்சல் வந்து சேரும். நீ படியளக்க வேண்டாம் அம்மா, வேண்டாம் வேண்டாம் பகவான் தேவி பார்வதியே பார்வதியே பகவான் தேவி பார்வதியே பார்வதியே. பகவானும் சொன்ன போது பார்த்தாலே பார்
பார்வதி ஆண்டவன் கிட்ட நம்ம என்ன கேட்டோம்? என்ன கேட்டோம்? படியளக்க போகும்போது உங்க கூட நானும் வாரம் தானே சொன்னேன். ஆமா. ஆனா ஆண்டவன் எதுக்கு நம்மள கூட்டிட்டு போக மாட்டேக்காரு? எதுக்கு நம்மள கூட்டி போக மாட்டேக்காரு? ஆண்டவா, என்ன இன்னைக்கு நீங்க என்ன சொன்னாலும் சரி, சரி, நீங்கள் படியளக்க போகும்போது இந்த பார்வதி நான் கண்டிப்பா வருவேன். கண்டிப்பா நான் வருவேன். ஏ பார்வதி, என்ன நான் எங்க போனாலும் நீ என் கூட வா. ஆமா. ஆனா படியளக்க போகும்போது மட்டும் நீ என் கூட வரவே வேண்டாம். வர வேண்டாம், வர வேண்டாம். ஏன் தெரியுமா? ஏன்? இந்த உலகத்தில் நான் படைத்த மனுக்கள் பலவிதமாக இருப்பார்கள். பலவிதமாக இருப்பார்களே. ஒருவரை கூணாக படைத்திருப்பேன், சரி, ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். அம்மா, ஆமாம்மா. கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. மூக்கரை. ஒருவரை மாளிகையில் வாழ வைப்பேன், ஆமா. மற்றவரை மண்குடிசையில் வாழ வைப்பேன். மண்குடிசையில் வாழ வைப்பேன். அதையெல்லாம் பார்த்தால் உன் மனம் தாங்காது. தாங்காதே. நீயோ இந்த உலகிற்கெல்லாம் மாதா, உலக மாதா. ஆமா. அதனால் அதையெல்லாம் பார்த்தால் உன் மனம் தாங்காது பார்வதி. என்ன நீ என்னோடு வந்தையானால் உனக்கு பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கும். ஆமா. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, சரி, அவங்க ஏன் அப்படி இருக்காங்க ஆமா அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்ப. கேள்வி கேட்பேன். அப்ப எனக்கு படியளக்க நேரம் இருக்குமா? இருக்காது, இருக்காது, இருக்காது. ஆமா. உனக்கு பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கும். அதனால் நீ படியளக்க வேண்டாம் பார்வதி என்று பகவான் பார்வதியிடத்தில் சொன்ன உடனே சுவாமி அங்கே ஆதிசக்தி பார்வதி, ஆதிசக்தி பார்வதி அங்க அது சமயம் ஏது சொல்வாள். அங்க பகவானோட படியளப்பை நாம் பரிசோதிக்க வேண்டுமென்று ஆதிசக்தி பார்வதி அங்க கைலாசம் தன்னதிலே விஸ்வகர்மாவை வரவழைத்தாள். என் மகனே விஸ்வகர்மா, விஸ்திரமா செப்பு செய்து சிறப்புடனே கொண்டு வா. அங்க சிவன் தேவி சொன்ன போது அதை கேட்ட விஸ்வகர்மா அப்படியே ஆட்டுமென்று அவ காஞ்சரம்பு கம்பு வெட்டி கட்ட சிமிழ் உண்டு பண்ணி கடைந்தெடுத்தார் சிமிழ். அதை தானே சிமிழுக்கேத்த வர்ணம் தீட்டி சீனி பூட்டு தானே போட்டு அவர் திருக்காணி பூட்டும் போட்டாரு. சிவன் தேவி கையில் கொடுத்தாரு. அத சிவன் தேவி வாங்கி கொண்டு எண்ணாத எண்ணம் எல்லாமே, எண்ணாத எண்ணம் எல்லாமே அவ எண்ணுதாளே மனமதிலே, மனமதிலே அவரோ எண்ணுதாரே. ஆதிசக்தியான பார்வதி பகவானுடைய படியளப்பை பரிசோதிக்க வேண்டுமென்று பார்வதி என்ன செய்தா? என்ன கைலாசத்தில் இருக்கக்கூடிய விஸ்வகர்மாவை அழைத்து, ஏ அப்பா விஸ்வகர்மா, நீ விஸ்திரமா செப்பு செய்து உடனடியாக கொண்டு வர வேண்டும். சின்ன செப்பு சிமிழ் செய்து நீ சீக்கிரம் கொண்டு வர வேண்டும் மகனே என்று பார்வதி விஸ்வகர்மாவை அழைத்து சொல்ல, உடனே அப்படியே ஆகட்டும் என்று விஸ்வகர்மாவானவர் காஞ்சராம்பு கம்பு வெட்டி கட்ட சிமிழ் உண்டு பண்ணி சிமிழுக்கேத்த வர்ணம் தீட்டினார். வர்ணங்களை தீட்டினார். சீனி பூட்டு போட்டார். திருக்காணி பூட்டும் போட்டு சிவன் தேவி கையில கொடுத்தார். உடனே சிவன் தேவி செப்பு சிமிழ கையில வாங்கினா. கையில வாங்கின உடனே பார்வதி என்ன நினைக்கா? பகவானுடைய படியளப்பை நாம் பரிசோதிக்கணும்னா இந்த செப்பு சிமிழுக்குள்ள 2 உயிரை நாம் பிடித்தடைக்கணும், பிடித்தடைக்க வேண்டும். அப்ப செப்பு சிமிழுக்குள் 2 உயிரை பிடித்தடைக்கணும்னா யார பிடிச்சடைக்கலாம்? யார பிடிச்சடைக்கலாம்? கட்டக்கார பிடிச்சடைக்கலாமா? கட்டக்காரன் ஆச்சுவா? பழைய கட்டக்காரன். அவரையா? அவர் என்ன சின்ன தண்டியா இருக்காரு, அவரை எப்படி பிடிச்சடைக்க முடியும்? அப்ப யார பிடிச்சடைக்கலாம்? தாளக்காரன பிடிச்சடப்போமா? வளர்த்தியா இருக்காரு, சிம்ல அடைக்க முடியாது. அப்ப குடத்துக்கார பிடிச்சடப்போமா? அவன் பிடிச்ச அடைச்சாலும் 3.25 நாளிகைக்குள்ளதான் அதை இருப்பான். அதுக்கப்புறம் சிமிலே வெடிச்சு வெளியில வந்துருவான். பொறுக்க முடியாதுல அவனுக்கு. ஒரு இடத்துல 1 மணி நேரம் இருக்க முடியாது, உருண்டுகிட்டு வருவான். அப்ப செப்பு சிமிழுக்குள்ள எப்படி அவன் இருப்பான்? அதனால யாரையும் பிடிச்சடைக்க முடியாது.
யானையும் பிடிச்சடைக்க முடியாது, பூனையும் பிடிச்சடைக்க முடியாது. செப்பு சிமிழோ சின்ன ஒரு எலும்புச்சங்கனி அளவுல தான் இருக்குமா. அப்பேற்பட்ட செப்பு சிமுளுக்குள் 2 உயிரை பிடித்தடைக்க வேண்டும் என்று பார்வதி கைலாசத்தில் அக்கம் பக்கம் பார்க்கின்றாள். அப்படி பார்க்கின்ற வேளையில் சிற்றெரும்பு சாரசாரையாக சென்று கொண்டிருந்தது. அந்த சிற்றெரும்பை சிமிழுக்குள் பிடித்தடைக்க வேண்டும் என்று பார்வதி என்ன செய்தால் தெரியுமா? சிறு உயிரா சிற்றெரும்பா சிறு உயிரா சிற்றெரும்பா அவர் சிவன் தேவி கையிலெடுத்து அத சிமிழுக்குள்ள பிடித்தடைத்தாள். அவ சீனி போட்டு தானே போட்டு அவ முந்தான பட்டதில மொய்குழலால் முடிந்து கொண்டு தன் எக்களுக்குள் சொருகி கொண்டு எப்போ சிவன் வருவார் என்று ஐயா வருவார் என்று எதிர்பார்த்து இருப்பாளா எதிர்பார்த்து இருப்பாளே. ஹலோ அவ எதிர்பார்த்து இருக்கும் போது ஈசனான சிவபெருமாள் ஈரேழு உலகமெல்லாம் அவர் படியளந்து தான் முடித்து அங்க கைலாசம் வாராரு. அவரோ கைலாசம் வார போது கண்ணன் தங்கை பார்வதி அவா நீட்டினகால் மடக்கலை கவிழ்ந்த கொலை நிமரலையே. அவன் நீட்டினகால் மடக்கலை அங்க கவுந்ததலை நிமிரலையே. அவ மௌனமாக இருப்பாளே மாயன் தங்கை பார்வதி அவ மௌனமாக இருக்கும் போது ஈசனான சிவபெருமாள் அவர் கைலாசம் ஓடி வந்து அம்மா பார்வதி என்னாச்சு ஏது மாச்சு போட் 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 ஏடியம்மா பார்வதி உனக்கு என்னாச்சு ஏதுமாச்சு நீ மௌனமாக இருப்பதென்ன மாயன் தங்கை பார்வதி இந்த பகவான் இல்லா வேளையிலே உனக்கு பழிமோசம் நடந்ததென்ன இந்த சிவனார் இல்லா வேளையிலே சீர்குலைந்து இருப்பதென்ன இந்த கடவுள் இல்லா வேளையிலே கண்களங்கி இருப்பதென்ன அடியே பார்வதி என்னைக்கும் நான் கைலாசத்தில் வந்த உடனே அம்மா பூலோகம் சென்று படியிழந்து நான் கைலாசம் வரும்போது நீ என்ன செய்வ? எனக்கு பாத பூஜை முடித்து பணிவடைகள் செய்வ. அம்மா ஆனா இன்னைக்கு ஒரு நாளும் இல்லாத திருநாளா ஏன் இப்படி மௌனமா இருக்கா? ஏ பார்வதி பார்வதி உனக்கு என்னாச்சு? ஏதாச்சம்மா ஏதாச்சம்மா இந்த பகவான் இல்லாத வேளையில உனக்கு பழிமோசம் நடந்ததென்ன? இந்த கடவுள் இல்லா வேளையில நீ கண்கலங்கி இருப்பதென்ன? ஆமா சுவாமி என்று ஆண்டவன் பார்வதி அழைக்க உடனே பார்வதி எழுந்தரிச்சு வந்தா. சரி சுவாமி ஆண்டவா பரமேஸ்வரா ஈரேழு உலகமெல்லாம் இறையளக்கக்கூடிய ஈசனுடைய தேவி இந்த பார்வதி. அம்மா அப்படி இருக்கும்போது உங்கள் அருளால் எனக்கு ஒரு குறையும் இல்ல.
அறிவுரையும் இல்லை எனக்கு ஆண்டவா. என்ன பழிமோசம் வந்துவிடும். ஆமா அதனால் எனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன என்ன சந்தேகம் அம்மா? அதனால தான் நான் மௌனமா இருக்கேன். அப்படியா? இன்னைக்கு நீங்க யார் யாருக்கெல்லாம் படி இழந்து வந்தீர்கள்? இந்த பூலோகத்துல யாருக்கெல்லாம் நீங்க படி இழந்தீங்க? ஆமா. ஏ பார்வதி, கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கற்பைக்குள் வாழும் சிசுவுக்கும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சுக்கு கூட இந்த ஆண்டவன் படி இழந்திருக்கின்றான். அம்மா. ஆண்டவா, என்ன அப்படி ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் ஆகிய 84 லட்சம் கோடி ஜீவராசிகளுக்கும் நீங்க படி இழந்தது உண்மையானா? ஆமா. ஹலோ, அப்படி ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்களுக்கு நீங்கள் படி இழந்து வந்தது உண்மையானா? பூலோகத்துல நிறைய பேரு சோறு கஞ்சியோ கஞ்சின்னு சொக்கி தெரியுதாங்களே, எதற்காக? அலக்கழிக்கிறாங்களே. அப்படியா? ஏன் வேற எங்கேயும் அலையலையோ? வேற பஸ் ஸ்டாண்ட்ல யாருமே இல்லையோ? கோயில்பட்டி தான் இருக்கா? இல்ல, அவனுக்கு கோயில்பட்டி ஊர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அடியே பார்வதி, அத்தனை உயிர்களுக்கும் நான் படி இழந்தாலும் என்னை யார் வணங்காமல் இருந்து வருகின்றார்களோ அவர்களுக்கு நான் ஒருபோதும் படி இழக்க மாட்டேன். சிவன் சித்தன் இல்லாதவன் சுத்த பட்டினி. என்பார்கள். என்னை யார் வணங்காம இருக்காங்களோ அவங்களுக்கு நான் எப்படி படி இழப்பேன்? என்னை பட்டு பயந்து யார் என்னை வணங்கி வாராங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நான் படி இழப்பேன் பார்வதி. ஆனாலும் உனக்கு சந்தேகம் என்று சொன்னிய, என் படி இழப்பின் மீது உனக்கு என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம் ஆண்டவா? இரேழு உலகமெல்லாம் நீங்கள் படி அளந்தாலும் என்னிடத்தில் 2 உயிர்கள் பட்டினியா இருக்கின்றது. அதற்கு நீங்கள் எப்படி படி இழந்திருக்கின்ற முடியும் என்று பார்வதி பகவான் ஓடோடி வந்து பகவானை பரிசோதித்த போது ஆண்டவன் என்ன சொல்கின்றார் தெரியுமா? ஏடியம்மா பார்வதி, ஏடியம்மா பார்வதி, கல்லுக்குள்ள இருந்தாலும் கடவுள் அறியாயமில்லை, செப்புக்குள்ள இருந்தாலும் சிவன் அறியா மாயமில்லை, அறைக்குள்ள இருந்தாலும் அறைக்குள்ள இருந்தாலும் அரணறியா மாயமில்லை. மகுட இசை கலைஞர்கள் உடனடியாக ஆத்திற்கு வருமாறு விழா கமிட்டியார் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மகுட இசை கலைஞர்கள் உடனடியாக ஆத்திற்கு வருமாறு விழா கமிட்டியார் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஏடியம்மா பார்வதி, ஏடியம்மா பார்வதி, பட்டினியா இருக்குகின்ற உயிரதையும் பகவானும் சொன்ன போது பகவானும் பார்வதியா செல்வாள், பார்வதியா ஏது செல்வாள். அங்க பார்வதியோ ஓடி வந்து படி அளந்த பகவானை தான் அங்க பரிசோதித்த வேளையில அந்த முக்கணியால் பார்வதியும் அவ முந்தான பட்டதை தான் அங்க மொய்குழலால் திறப்பாகாலே பிடித்தடைத்த எறும்பு ரெண்டும் முந்தான பட்டதை மொய்குழலால் திறந்து பார்த்தா மொய்குழலால் திறக்கும் போது சீனி பூட்டை திறந்து செப்பு சிமுளுக்குள்ள பார்த்தா பாருங்க, அதில் பிடித்தடைத்த 2 எருமானது அந்த ஆணரும்போம் பெண்ணரும்போம் பகவான் படியரிசி கவ்விக்கொண்டு அது சுத்தி சுத்தி வருகுதையா, சொக்கன் பகவானை தேடுதையா, அது தின்னு மட்டும் தின்னு போட்டு தின்ன முடியாமல் வைத்திருக்கு, அது உண்ணு மட்டும் உண்டு போட்டு அது உண்ணு மட்டும் உண்ணு போட்டு உண்ண முடியாமல் வைத்திருக்க எறும்பு ரெண்டும். அங்க பார்வதியும் ஓடி வந்து அங்க பகவானை
சபைக்கு முன்னாலே சுவாமி ஆண்டவனே பகவானே இந்த ஆதிசக்தி செய்த குற்றம் ஆண்டவனே பொறுக்க வேண்டுமே கோமதியால் செய்த குற்றமே கொண்டவரே பொறுக்க வேண்டும் ஆண்டவா கண்ணன் தங்கை செய்த குற்றமே கண்ணன் தங்கை செய்த குற்றமோ ஏன் கடவுளை நீர் பொறுக்க வேண்டும் வேண்டும் பகவானே சொன்ன போது பார்த்தாரே சிவபெருமாள் ஏடியம்மா பார்வதியாள் ஆண்டவா பரமேஸ்வரா பரமேஸ்வரா எண்ணரை கட்சி எழுத்தரை வாசித்தாலும் பெண் புத்தி அல்லவா ஆமா ஆமா சுவாமி இந்த கொண்டவனை பரிச்சை செய்த பாவத்தை ஆமோ என் கொண்டவா நீங்கள் தான் பொறுக்க வேண்டும் கல்லுக்குள் இருந்தாலும் இந்த கடவுள் அறியா மாயமில்லை செப்புக்குள் இருந்தாலும் இந்த சிவன் அறியா மாயமில்லை அறைக்குள் இருந்தாலும் இந்த அரணறியா மாயமில்லை மாயம் கிடையாது அம்மா உங்களை பரிசோதித்த காரணத்தினாலே என்னை நீங்கள் மன்னித்து அருள வேண்டும் என்று பார்வதி பகவானிடத்தில் கேட்க பார்த்தார் பகவான் என்ன அடியே பார்வதி நீ என்னை சந்தேகப்பட்டாலும் பரவாயில்லை என் படியளப்பின் மீது நீ சந்தேகம் கொண்டாய் அல்லவா அதனால் என்ன நீ செய்த குற்றத்தை நான் மறந்தாலும் எனக்கு செய்த பாரு பாவம் அத ஒரு நாளும் நான் மன்னிக்க மாட்டேன் அம்மா என்னை சந்தேகப்பட்டாலும் பரவாயில்லை என் படியளப்பின் மீது நீ சந்தேகம் கொண்ட அதனால் என்னை சந்தேகப்பட்ட உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்று கண்கள் சிவந்து கடும் கோபங்களை கொண்டு ஆண்டவன் பார்வதி அழைத்து என்ன சொல்கின்றார் தெரியுமா என்ன ஏடி அம்மா பார்வதி கொண்டவனை பரிச்சை செய்து கொடிய பாவம் எப்பந்தீர்ப்பங்க புருஷனையும் பரிச்சை செய்து கொல்லா பாவம் கடவுளையும் பரிச்சை செய்து கடவுளையும் பரிச்சை செய்து கடிய பாவம் எப்பந்தீர்ப்படி கேட்டபோது பார்வதியா சொல்வாங்க ஆண்டவனை பகவான் கொண்டவன பரிச்சை செய்த கொடிய பாவம் குழந்தை ஒன்று சுவாமி ஆளனையும் பரிச்சை செய்த அதிக பாவம் தீர்ப்பதற்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் சுவாமி அங்க பகவான பரிச்சை செய்த பெரிய பாவம் தீர்ப்பதற்கு பெரிய பாவம் பிள்ளை ஒன்று சுவாமி சுவாமி ஆண்டவனே பகவானே எண்ணி 8 நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை எனக்கு வேண்டும் ஆளனில்லா ஆண் குழந்தை ஆண்டவனே கொடுக்க வேண்டும் புருஷன் இல்லா புத்திரனை பூமானை கொடுக்க வேண்டும் பகவான் கணவன் இல்லா கை குழந்தை கடவுளை நீர் கொடுக்க வேண்டும் பார்வதியும் கேட்டபோது பகவானோ ஏது சொல்வார் பகவானோ ஏது சொல்வாரு இந்த வரம் கேளாத ஆயிரம் வரமிருக்கு பார்வதி குழந்தை வரம் உனக்கு வேண்டாம்
மடிக்கு நான் பிள்ளை வரோம் கொடுத்தேன் நமக்கு பிழை மோசம் வந்து சேரும் நான் முதலை வரோம் கொடுத்தேன் நமக்கு மனக்கவலை வந்து சேரும் நான் குழந்தை வரோம் கொடுத்தேனானால் குழந்தை வரோம் கொடுத்தேனானால் நமக்கு கொடுங்கவலை வந்து சேருமடி அடியே பார்வதி, ஏ பார்வதி, நீ எந்த வரம் கேட்டிட்டாலும் இந்த வரத்தை மட்டும் நீ கேட்காதம்மா. ஆண்டவா, என்ன கொண்டவனை பரிச்சை செய்த கொடிய பாவத்தை நான் தீர்க்கணும்னா தீர்க்க வேண்டுமே. யாரால முடியும்? ஒரு குழந்தையாலத்தான் முடியும். ஆமா, வீட்டுல கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்ததுன்னு வைங்க, என்ன வெட்டிடுவேன் குத்திடுவேன் வெள்ளைய கம்பால இருக்கிறவோம் பாரு. ஆமா, ஆனா அவர் பெற்ற பிள்ளை காலை போய் கெட்டி சேர்ந்து எப்பான்னு கூப்பிட்டுச்சுன்னு வைங்க, அவருக்கு அப்படியே கோபதாபங்கள்லாம் பெயரும். உடனே பிள்ளையை தூக்கிட்டு வெளியில போயிருவாரு. அப்ப கொண்டவனுக்கு பரிச்சை செய்த கொடிய பாவத்தை தீர்க்கணும்னா ஒரு குழந்தையால் மட்டும்தானே முடியும் ஆண்டவா. நீங்கள் எனக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் தர வேண்டும் ஆண்டவா. இந்த வரத்தை தவிர வேறு எந்த வரமே எனக்கு வேண்டாம். எனக்கு குழந்தை வரம் வேணும். எண்ணி 8 நாளைக்குள்ள சரி ஆளனில்லா ஆண் குழந்தை புருஷன் இல்லா புத்திரன் கணவன் இல்லா கை குழந்தை எண்ணி 8 நாளைக்குள்ள என் கடவுள் நீங்கள் தர வேண்டும் ஆண்டவா. அடியே பார்வதி, 10 மாதம் முற்றும் பெற்று பிறக்கக்கூடிய பிள்ளையே அறையும் குறையுமா பிறக்கும் போது நீ 8 நாளைக்குள்ள பிள்ளை வரம் கேட்கிய அதை எப்படி கொடுக்க முடியும்? அதனால நீ எந்த வரம் கேட்டாலும் இந்த வரத்தை மட்டும் நீ கேளாத பார்வதி. நான் உனக்கு ஏற்கனவே இந்த கைலாசத்தில் 2 பிள்ளையை கொடுத்தேன் அல்லவா. அந்த 2 பிள்ளையும் உன்னையும் மதிக்கல என்னையும் மதிக்கல என்ற ஆண்டவன் பார்வதியை அழைத்து ஏடியம்மா பார்வதி ஏடியம்மா பார்வதி கைலாசம் தன்னதி மூத்த மகன் கணபதி முதற் பிள்ளையா உனக்கு தந்தேங்க அந்த நல்ல கணபதி தாயின் குணத்தை போல் தலைமகனும் பெண்ணு கேட்டு சந்தி தூரம் போய் அமர்ந்தானே மூத்த மகன் கணபதி உன்னையும் மதிக்கல என்னையும் மதிக்கல தாயை போல பெண்ணை கேட்டு தாயை போல கேட்டு சந்தி தூரம் போய் அமர்ந்தானே சந்தி தூரம் போய் அமர்ந்தான். பார்வதி இளைய மகன் வேல்முருகன் இன்பமோடு உனக்கு தந்தேன் அந்த நல்ல வேல்முருகன் உன்னையும் மதிக்கல அவை என்னையுமே வள்ளி மேல ஆசை கொண்டு பழனியில அமர்ந்தான் குரத்தி மேல ஆசை கொண்டு குரத்தி மேல ஆசை கொண்டு குன்று தூரம் அமர்ந்தானே குன்று தோறும் போய் அமர்ந்தான். பார்வதி பார்வதி மூன்றாவது பிள்ளையை தானே முக்கண்ணனோ கொடுத்தேனால் உன்னையும் மதிக்க மாட்டானு என்னையுமே மதிக்க மாட்டானு கட்டுக்கு தாடங்க மாட்டானு கையில இருக்க மாட்டானு உன் பேச்சு கேட்க மாட்டானு உன் பேச்சு கேட்க மாட்டானு என் பேச்சு கேட்க மாட்டானு. மூன்றாவது முக்கண்ணனோ உன்னையுமே மதிக்க மாட்டானு என்னையுமே மதிக்க மாட்டானு மாயானம் போவாடு மாண்டவினம் திம்பாடு சுடுகாடு போவாடு சுட்டவினம் திம்பாடு தில்லைவனம் போவாடு செத்தவினம் திம்பாடு இடுகாடு போவாடு இறந்தவினம் திம்பாடு பிள்ளையாக பிறக்க மாட்டானே பிள்ளையாக பிறக்க மாட்டானே பேய்களுக்கு
ராஜாவே ஏடியம்மா பார்வதியே பார்வதியே அந்த மூன்றாவது பிள்ளையை தானே முக்கணனும் கொடுத்தேனானா அவன் உன்னையுமே மதிக்க மாட்டாண்டே என்னையுமே மதிக்க மாட்டானே அவன் பேச்ச கேட்க மாட்டாண்டே என் பேச்ச கேட்க மாட்டாண்டே அவன் மாயானம் போவாண்டி அவன் மாண்டபினம் திம்பாண்டி அவன் சுடுகாடு போவாண்டி பிணத்தை எல்லாம் திம்பாண்டி அவன் இடுகாடு போவானே அவன் இறந்த பிணம் திம்பானே அவன் தில்லைவனம் போவானே அவன் செத்த பிணம் திம்பாண்டி அவன் கைலாசத்தில் இருக்க மாட்டான் நம்ம கட்டுக்குத்தான் அடங்க மாட்டான் பிள்ளையாக பிறக்க மாட்டான் பேய்களுக்கு ராஜாவாடே பேய்களுக்கு ராஜாவே இந்த பிள்ளை நமக்கு வேண்டாமடி நம் பிள்ளை வரம் கொடுத்தேன் விளை மோசம் வந்து சேரும் நாம் முதலை வரம் கொடுத்தேன் நமக்கு மனக்கவலை வந்து சேரும் நான் குழந்தை வரம் கொடுத்தேன் குழந்தை வரம் கொடுத்தேன் நமக்கு கொடுங்கவலை வந்து சேரும் அடியே பார்வதி நீ எந்த வரம் கேட்டாலும் இந்த வரத்தை மட்டும் கேட்காத மூன்றாவது பிள்ளையை முக்கண்ணன் கொடுத்தோம்னா அவன் பிள்ளையா பிறக்க மாட்டான் பேய்களுக்கு அவன் ராஜாவா வாழுவான் மாயானம் போவான் மாண்ட பிணத்தை எல்லாம் திம்பான் சுடுகாடு போவான் சுட்ட பிணத்தை எல்லாம் திம்பான் விடுகாடு சென்று இறந்த பிணத்தை எல்லாம் திம்பான் பார்வதி பேர்பட்ட பிள்ளை நமக்கு வேணுமா சொல்லி ஆண்டவா மூன்றாவது குழந்தை எங்கு போனாலும் சரி மாயானம் போனாலும் பரவாயில்லை எனக்கு நீங்கள் பிள்ளை வரம் கொடுத்தாக வேண்டும் நிச்சயமா கொடுத்தாக வேண்டும் என்று பார்வதி பகவானிடத்தில் கேட்க பார்வதி பிள்ளை வர வேணும்னு கேட்க ஆனா பகவான் பிள்ளை வர இல்லைன்னு சொல்லுதாரு இருவேர்களுக்கும் தர்க்கமானது ஏற்பட்டது சரி புருஷன் பேச்ச பொண்டாட்டி கேட்கலன்னா கோவம் வரும்ல அப்ப பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்கலனாலும் கோவம் வரும் அப்படி இருவேர்களுக்கும் தர்க்கம் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய கைலாசத்திற்கு யார் வருகின்றா தெரியுமா யாரு சுவாமி ஆதி வெள்ளி கைலைக்குத்தான் அங்க பூமாதேவி வாராளே சுவாமி ஆண்டவனே பகவானே இந்த பூலோகம் தன்னதில நீங்க உயிர் சுமைய குறைத்து தயணும் என்று பூமாதேவி சொன்ன போது ஐயா சொன்ன போது பகவான் ஏது சொல்வா உமாதேவி சொன்ன போது சுவாமி ஆண்டவனே பகவானே இந்த பூலோகம் தன்னதில